I want to preach the truth. ஆனால் சத்தியத்தை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். What is truth? சத்தியம் என்றால் என்ன? Truth is not speaking truth. உண்மை பேசுவது சத்தியம் அல்ல. What Veda says is truth. வேதங்கள் சொல்வதுதான் சத்தியம். Veda says every man is a liar. வேதங்கள் சொல்லுகிறது எல்லா மனிதனும் பொய்யன் என்று சொல்லுகிறது. I believe that. நான் அதை நம்புகிறேன். If you say you are speaking truth, I shall call you a liar. நீங்கள் உண்மை பேசுவது சத்தியம் பேசுவதா சொன்னால் நீங்கள் எல்லாரும் பொய்யர்கள் என்று நான் சொல்ல முடியும். Only Paramapurusha's word is truth. ஏனென்றால் பரமபுருஷனுடைய வார்த்தை மாத்திரம்தான் சத்தியம். He is the only person without sin. அவர்தான் பாவம் இல்லாத ஒரே ஒருவர். He was created before any human beings. மனிதர்கள் எல்லாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக அவர் உண்டாக்கப்பட்டார். அதான் ஆதி மூலம், ஆதி பரம்பொருள். அவர்தான் ஆதி மூலம், ஆதி பரம்பொருள் என்று அழைக்கப்படுகிறார். He is our transformer. அவர்தான் டிரான்ஸ்பார்மரை போல இயங்குகிறவர். You can get the current only through him, holy current, and not through any other human beings or man, female. அந்த பரிசுத்த சக்தியை அவர் மூலமாகத்தான் பெற முடியுமே தவிர வேறு எந்த ஆண் மூலமாகவோ வேறு எந்த பெண் மூலமாகவோ நீங்கள் சக்தியை பெற முடியாது. If that word comes, that is ஓங்காரம். அந்த வார்த்தை வரும்பொழுதுதான் அந்த சக்தி ஓங்காரம் பெற முடிகிறது. That is called ஓம். அதுதான் ஓம் என்று அழைக்கப்படுகிறது. They say பிரவண மந்திரம். அது பிரவண மந்திரம் என்று சொல்கிறார்கள். Whatever he says, அவர் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ it can never be changed. அது ஒரு காலம் மாறாது. It is always true. அது எப்பொழுதும் சத்தியமாக இருக்கிறது. And he speaks through Narayana. அவர் நாராயணர் மூலமாக பேசுகிறார். The Christians call Christ Jesus. கிறிஸ்தவர்கள் அவரை கிறிஸ்து இயேசு என்று அழைக்கிறார்கள். Muslims call Allah. இஸ்லாமியர்கள் அல்லாஹ் என்று அழைக்கிறார்கள். But I don't want you to worship me. ஆனால் என்னை நீங்கள் அவ்விதமாக நமஸ்கரிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. I want you to worship the Paramapurusha. பரமபுருஷனை தான் நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். But for his bhaktas, ஆனால் அவருடைய பக்தர்களுக்கு through the peace I give to them, நான் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த சமாதானத்தின் மூலமாக they will know who I am. நான் யார் என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள். If they find out, that's enough. அவர்கள் கண்டுகொண்டால் அது மாத்திரம் போதும். I don't want the whole world to know me. இந்த முழு உலகமும் நான் யார் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. I'm not interested in the whole world. இந்த முழு உலகத்திலும் எனக்கு ஆர்வம்